வணக்கம் கைஸ். ஜூலை மந்த்துக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இது. சரியா? ஸோ ஜூலை மந்த்து ஆக்சுவலாக முக்கியமான மந்த்து. ஏன்னா டெஸ்ட் டேட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. எஸ்பிஐ பிஓ வந்துட்டு ஆகஸ்ட் 1-2 இருக்கும். சரியா? அதோடைய மெயின்ஸ் எப்போ இருக்குன்னா செப்டம்பர் 12. இது வந்துட்டு இந்த கேலண்டரில் வந்துட்டு கொடுத்த டேட்ஸு. சரி, ஐபிபிஎஸ்பிஓ எப்போ இருக்குன்னா ஆகஸ்ட் 22 அப்ராக்சிமேட் டேட்ஸு. அதாவது அந்த உங்களுக்கு ஒரு வேளை முன்ன பின்ன ஒரு வாரம் வரலாம், அவ்வளோதான். மெயின்ஸ் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் இருக்கும். சரியா? ஸோ அக்டோபர் 4 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட 2 விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்குன்னா இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக இருக்கு. இந்த ஜூலை மாதம் முடிஞ்ச உடனேயே எனக்கு 2 ப்ரிலிம்ஸ், ஆகஸ்ட் மாதத்தில் 2 ப்ரிலிம்ஸ். அதாவது ஒரு ப்ரிலிம்ஸு ஆகஸ்ட் மாதத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ரிலிம்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 20 டே கேப்பு, அப்புறம் இன்னொரு ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 12 வந்துட்டு 20 டேஸ் தான் இருக்குது. திரும்ப செப்டம்பர் டு அக்டோபர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அதில் இன்னொரு 25 டேஸ் இருக்குது. இப்போ என்னன்னா இப்போ ஒரு 20-25 டேஸ் கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூலை எண்டு வரைக்கும் ஒரு 25 டேஸ் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2 to 22 ஒரு 20 டேஸ் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 20 டேஸ் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 25 டேஸ் கேப் இருக்குது. சரியா? ஸோ 25 நாள் கேப்பு. இப்போ இருக்கிற 25 நாள் கேப்பில் என்ன பண்ணணும்? அடுத்த 20 நாள், அடுத்தது 20 நாள், அடுத்த 25 நாள், இதில் என்ன பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரியா? இன்னிலிருந்து நீங்கள் ஆக்சுவலாக தெளிவாக என்ன பண்ணிடணும்னா இந்த நியூவாக படிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேல் நாம் ப்ராக்டிஸ் சைடு, மார்க் டெஸ்ட் சைடு போகணும். மார்க் டெஸ்ட் சைடு போகணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் சைடு போகணும். சரியா? ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் மார்க் தான் எடுத்துகிட்டு இருந்தேன்னா நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இவ்வளோ நாள் படிச்சிருந்துருக்கணும், தெளிவாக படிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும், கான்செப்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும், கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். இனிமேல் தான் ப்ராக்டிஸ் சைடு நம்ம போகணும். சரியா? ஸோ இந்த 25 டேஸ் இப்போ இருந்து, இன்னையிலிருந்து ஜூலை 7 இருந்து ஆகஸ்ட் 1 வரைக்கும் 23-25 டேஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்ஸுக்கு போகணும். சரி, ஓகேடா, அதை சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸா மெயின்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. நான் ப்ரிலிம்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் போன வருஷம் மெயின்ஸை எழுதலை, நான் ப்ரிலிம்ஸ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸுக்கு போகணும். ஏன்னா எஸ்பிஐபிஓங்கிறது ஈஸி கிடையாது, எஸ்பிஐபிஓங்கிறது டிஃபிகல்ட். 1500 வேகன்சி இருக்குன்னு வச்சுங்களேன், 1:10. இந்தியாவில் இருக்கிற டாப் 15,000 பீப்புள் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. அப்போ இந்த மெயின்ஸை கொஞ்சம் நான் என்ன பண்ணணும், தெளிவாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. நீங்கள் எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் ஈஸியாக எடுக்காதீங்க. எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ண வாய்ப்பு அதிகம். யோசிச்சு பாருங்க, டாப் 15,000க்குள்ள நீங்க வந்துடுவீங்க. ஒருவேளை எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஐபிபிஎஸ்பிஓ வேகன்சியே 8,000 கிட்ட வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, ஐபிபிஎஸ்பிஓல அந்த 15,000ல 8,000 போயிடுவாங்க. இதை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற எக்ஸாம்ஸ் அது இதுன்னு இருக்கு. அப்போ நீங்க இந்த வருஷம் கிளியர் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியணும்னா எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் தான் ஆசிட் டெஸ்ட். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதிட்டீங்கன்னா யூ ஆர் தேர், கரெக்டான ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி கிளியர் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சரியா? இப்போ ஜூலை 7 to ஆகஸ்ட் 1 நீங்க ப்ரிலிம்ஸ் லெவலாக இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ் எடுங்க, ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ் எடுங்க. மெயின்ஸு இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், முதல்ல நீங்க மெயின்ஸை எழுதணுங்க. சரிங்களா? நான் மெயின்ஸே எழுதலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல ப்ரிலிம்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுத டார்கெட் பண்ணணும், எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸோ ஐபிபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸோ. இதை தாண்டி மெஜாரிட்டியா இருக்கிறது யாரு?
நம்ம மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட், நீங்க 2 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் சரி, நீங்க 2 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் சரி, இல்ல ஒரு மெயின்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. லாஸ்ட் 10 days இல்ல லாஸ்ட் 7 days, சரியா? 2 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா லாஸ்ட் 10 days, 5 மெயின்ஸுக்கு மேல எழுதிருந்தீங்கன்னா லாஸ்ட் 7 days. இந்த டைம் தான் நீங்க பிரிலிம்ஸுக்கு போகணும். இந்த டைம் தான் நீங்க என்ன பண்ணணும், பிரிலிம்ஸுக்கு போகணும். கடைசி 7 நாளோ கடைசி 10 நாளோ தான் பிரிலிம்ஸுக்கு போகணும். இன்னையில இருந்து இன்னொரு 15 நாளைக்கு மெயின்ஸ் தான் நீங்க படிக்கணும். மெயின்ஸ் தான் படிக்கணும், மெயின்ஸ் தான் படிக்கணும். மினிமம் 8 hours, 4 சப்ஜெக்ட் இருக்கா, ஈக்குவலா 2 hours 2.5 hours 1.5 hours அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி 4க்கும் 2 மணி நேரம் கொடுத்துருங்க. 8 மணி நேரம் படிக்கணும். 8 மணி நேரம் படிக்கணும். இன்னைக்கு நான் படிக்கிறேன்னா நாளைக்கு மார்க் எடுக்கணும், மெயின்ஸ் மார்க் எடுக்கணும். இன்னைக்கு நான் குவான்ஸ் படிச்சிருப்பேன், இன்னைக்கு நான் ரீசனிங் வந்துட்டு வீடியோ பார்த்துருக்க மாட்டேன், இன்னைக்கு நான் ரீசனிங்க்கு மெயின்ஸ் செக்ஷுவல் மார்க் எடுத்திருப்பேன். இங்கிலீஷுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக ஒரு மினி மார்க் 20 கொஸ்டின்ஸ் ஒரு மினி மார்க் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இன்னைக்கு நான் வந்துட்டு குவான்ஸுக்கு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன், ரீசனிங்க்கு நான் டெஸ்ட் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் போட்டிருக்கேன்னா நாளைக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு குவான்ஸுக்கு டெஸ்ட் போட்டுட்டு ரீசனிங்க்கு நல்ல ஒரு மெயின்ஸ் கிளாஸை பார்க்கணும். ஒரு கிரிட்டிக்கல் ரீசனிங்கையோ இல்லை ஒரு பசில் போடுறதையோ இல்லை இன்புட் அவுட்புட்டையோ நல்ல ஒரு கிளாஸை பார்க்கணும். இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு கிளாஸை உட்காந்து பார்க்கணும், இல்லை கரெக்ஷன் பார்க்கணும். அப்போ இந்த 15 daysல ப்ரிலிம்ஸை போட்டு உட்காந்து முட்டிடாதீங்க. கம்ப்ளீட்லி ராங் ஸ்ட்ராட்டஜி. ஜூலை 7 to நீங்க ஜூலை 22 இல்லை 25 தான் கட் ஆஃப் டேட். 25 வரைக்கும் மெயின்ஸ் படிங்க, மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு படிக்காம இருக்கீங்களா, படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கத்துக்கறல அப்படின்னா கத்துக்கோங்க. மிஸ்டேக் எங்க விடுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க மார்க் எடுப்பீங்கம்மா, நீங்க என்ன தெரியுமா, மார்க் எடுப்பீங்க. மார்க் என்ன பண்றது கிடையாது, ஒழுங்கா அனலைஸ் பண்றதே கிடையாது. சரியா? மார்க் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். மார்க் எப்பவுமே 2 சோர்ஸ் வச்சுக்கிடுங்க. சரியா? மார்க்குக்கு எப்பவுமே 2 சோர்ஸ் வச்சுக்கிடுங்க. ஐடியல் சோர்சஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு ஆலிவ் போர்டு தான் இருக்கிறதே டாப், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் கைட்லைன். இப்போ நம்ம கிட்டையுமே 149க்கு நம்ம மார்க் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிளான் ஆப்ஷனில் இருக்கும், வேணும்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதில் எல்லாமே ஆட் பண்ணுறோம். அதில் ஒரு 25,000 கொஸ்டின் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சம் நாளில் முடிச்சிடும், அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சோர்சஸ் எப்போயுமே மார்க்குக்கு வச்சுக்கிடுங்க. டெய்லி 1 மார்க் இல்லை 2 மார்க் எடுங்க. இது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில். சரியா? 1 மார்க் இல்லை 2 மார்க், இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு சொல்கிறது. மெயின்ஸுக்கெல்லாம் நீங்கள் 1 மார்க் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நாக்கு தள்ளிடும், உங்களுக்கு தெரியும். மெயின்ஸுக்கெல்லாம் 1 மார்க் எடுத்து அதை ஒழுங்காக கரெக்ஷன் பார்த்தீங்கனாலே ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெயின்ஸ் மார்க்லாம் என்ன பண்ணுறீங்க, மார்க் எடுக்கிறீங்க, ஆனால் என்னென்னா அனலைஸ் பண்ண மாட்டேங்கிங்க. ஒரு செக்ஷனுக்கு மினிமம் 1/2 மணி நேரம் அனலைசிஸ் வேணுங்க. ஒரு செக்ஷனுக்கு அட்லீஸ்ட் 20 to 25 minutes அனலைசிஸ் வேணும். அனலைஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ அனலைஸ் பண்ணுங்க. எந்த ப்ரிலிம்ஸ் மார்க்கோ மெயின்ஸ் மார்க்கோ மார்க்கு குறையுது, இந்த செக்ஷன் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ போன 2 நாளைக்கு முன்னாடி ஆலிவ் போர்டில் IBPS PO ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டாங்க, இங்கிலீஷ் வந்து கதற விட்டுட்டான். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், இங்கிலீஷ் செக்ஷனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். கஷ்டமாக இருக்கிற செக்ஷன் அனலைஸ் பண்ணணும். அனாலிசிஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ ஃபஸ்ட்டு ஜூலை 25 days இருக்குன்னா அதில் தயவு செஞ்சு 17-18 நாட்கள் ஜூலை 25 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மெயின்ஸ் படிங்க. ப்ரிலிம்ஸ் பக்கம் போகாதீங்க, மெயின்ஸே படிங்க. 8 hours to 10 hours மெயின்ஸே படிங்க. பிரச்சனையே இல்லை. சரியா? பிரச்சனையே இல்லை. பயப்படாதீங்க, பதறாதீங்க. நீங்க என்ன, நீங்க ஐயோ ப்ரிலிம்ஸே போயிட்டேன் அப்படிலாம் போகாதுங்க. அப்படிலாம் போகாது. மெயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க. ப்ரிலிம்ஸ் கூட சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன, நம்மளுக்கு மார்க் டச் மட்டும் இருக்காது. இந்த 18 days நல்லா
ஒவ்வொரு செக்ஷனல் மார்க்காக எடுத்து எடுத்து போட்டு அதுக்கு கரெக்ஷன் பார்த்து எல்லாம் மொத்தமாக டெஸ்ட் போட்டால் தானே கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக டெஸ்ட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, பட்டு இங்கிலீஷில் மட்டும் இன்னைக்கு போடுங்க, நாளைக்கு ரீசனிங் குவான்ஸில் போடுங்க, நாளை கழிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷில் போடுங்க. அந்த மாதிரி டெஸ்ட் போடுங்க. மெயின்ஸுக்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். மெயின்ஸ் செக்ஷனல் எடுத்து என்னைய சரி பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராப்பரான பக்காவான டைம். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? ஜூலை 25 ஆகஸ்ட் வரைக்கும் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதில் எடுக்கலாம்? ப்ரிலிம்ஸில் இருக்கலாம். ப்ரிலிம்ஸ் எந்த ப்ரிலிம்ஸு? SBI PO ப்ரிலிம்ஸ். ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க் எடுக்கலாம். 2 மார்க்குக்கும் தெளிவாக கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் போட 1 மணி நேரம், ஒவ்வொரு செக்ஷனையும் கரெக்ஷன் பார்க்க ஒரு 1.5 மணி நேரம். அப்படின்னா 2 மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஆயிரும். ப்ளஸ்ஸு CA மட்டும் டச்சில் இருக்கணும். CA காற்றோட காற்றா கலந்துடக்கூடாது. இப்போ இதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இப்போவே ப்ரிலிம்ஸில் உட்காந்துடக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ மெயின்ஸ் படிக்கணும், மெயின்ஸ் தான் படிக்கணும். கடைசி 1 வாரம் ப்ரிலிம்ஸில் உட்காரணும். ரைட், அது முடிஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? SBI PO ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன். எனக்கு எந்த தேதி ஆகிட்டு? ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அடுத்தது ஆகஸ்ட் 22 இருக்கு. ஆகஸ்ட் 22 என்னது? எனக்கு IBPS PO ப்ரிலிம்ஸ். இப்பயும் நான் என்ன பண்ணணும்? ஆகஸ்ட் 2லேருந்து கேப் விட்டுருவானுங்க நம்ம ஆட்கள். என்னன்னா 10 நாள் பிரேக் எடுத்துக்கிடுவாங்க. கஷ்டப்பட்டு ஐயோ ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒரு டயர்டில் ஒரு 10 நாள் பிரேக் எடுத்துறது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆகஸ்ட் 15 வரைக்கும் சேம் மெயின்ஸ் தான் கண்டினியூ பண்ணணும். மெயின்ஸுக்குன்னா 8 hours போடணும். சரியா? ஆல்டர்னேட்டிவ் மார்க்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு இங்கிலீஷ்க்குன்னா நாளைக்கு குவான்ஸ் ரீசனிங்க்கு, நாளைக்கு இங்கிலீஷ் ரீசனிங்னா அடுத்த நாள் இங்கிலீஷ் குவான்ஸு, அதுக்கப்புறம் குவான்ஸ் ரீசனிங், அப்படி கூட எடுக்கலாம். பட் செக்ஷனல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னது? இது கரெக்டான டைம். அடுத்தது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கிலிருந்து 22 வரைக்கும் என்ன கண்டினியூ பண்றீங்க? திரும்பி ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ் பிளஸ் CA. சரியா? ப்ரிலிம்ஸ் மார்க்ஸ் பிளஸ் CA. ஸோ நல்லா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஷார்ப் ஆயிடுவோம். ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. சும்மா ஏதோ தோணுச்சுன்னா ப்ரிலிம்ஸ் படிப்பேன், தோணுச்சுன்னா மெயின்ஸ் படிப்பேன். சில பேர்லாம் எப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு 30 நாள் 40 நாளைக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. 30 நாளைக்கு 40 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது? ப்ரிலிம்ஸுக்குன்னு போயிடுறது. மெயின்ஸுக்கு டைமே இருக்காதுங்க. மெயின்ஸுக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டான ராங் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறது. போட்டுப்போம் பாருங்க. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. திடீர் பாஸ் சார், நான் என்ன சார் பண்ணுறது? அது ஓகே. நான் இது வரைக்கும் மெயின்ஸே பாஸ் பண்ணது இல்லை சார், நான் ப்ரிலிம்ஸாக படிக்கலாமா? நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிங்க. மெயின்ஸ் எழுதுனவன் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? திருப்பி போயிட்டு ப்ரிலிம்ஸுக்கு 20 நாள் போடுறேன், 15 நாள் போடுறேன் அப்படின்னு போடக்கூடாது. சரியா? மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு மெயின்ஸில் தான் இருக்கணும். இது முக்கியமான இது, மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிடுங்க. கடைசி 1 வாரத்துக்கு தான் ப்ரிலிம்ஸுக்கே டைம் கொடுக்கணும். அந்த டைம்லையும் கரண்ட் அஃபேர்ஸை பிடிச்சிக்கிடணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு July 7 to July 25 மெயின்ஸ் தான். சரியா? மெயின்ஸ் தான், ப்ரிலிம்ஸ் கிடையாது. மெயின்ஸ் இந்த வாரம் வந்துட்டு மேரத்தான் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. July 25 to August 2 வந்துட்டு இது வந்துட்டு ப்ரிலிம்ஸு ப்ளஸ்ஸு CAயும் எப்போயுமே டச்சில் இருக்கணும். CAலாம் நல்லா படிச்சிட்டேன் சார், வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். இதெல்லாம் அட்ஜஸ்டபிள் தான். இதெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறது தான். ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் திருப்பி மெயின்ஸு. சரியா? ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 22 வரைக்கும் திரும்பி ப்ரிலிம்ஸ் எல்லாம் டம்மிடா. எனக்குலாம் நான் 10 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன், 10 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டேன், 10 மெயின்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. கடைசி 3 நாள் படித்தா போதும். நானும் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு கடைசி 3 நாள் தான் படிப்பேன். நான் படிக்கும்போது 3 நாள் கடன்னு டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். அந்த ஃப்ளோ வர்றதுக்காக, ஃப்ளோ பிடிக்கிறதுக்காக போட்டு பார்ப்பேன். இல்லைன்னா மெயின்ஸ்லேயே படிங்க, மெயின்ஸ் ஏரியாலேயே போங்க. ப்ரிலிம்ஸ்லேயே வண்டியை சுத்தாதீங்க, செட் ஆகாது. அது மெயின்ஸ் இடத்துக்கு போங்க. சரியா? கஷ்டமாக இருக்குது சார், அது ஒரு மாதிரி மைண்டை டயர்ட் பண்ணி விட்டுருது,
அப்படிதான் இருக்கும் மெயின்ஸ்னா அப்படிதான் இருக்கும். பிலிம்ஸ் வந்துட்டு ஓகே இப்படி ஜாலியாக படித்த மாதிரி இருக்கும். மெயின்ஸ் அப்படி இருக்காது, டைம் எடுக்கத்தான் செய்யும். நீ இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி போடுறிய, நடுவில் எஸ்பிஐ காரன் வந்துட்டான்னா என்ன செய்யறதுன்னா தெரியாது. எஸ்பிஐ கிளர்க்குக்காரன் வந்துட்டான்னா என்ன பண்ணலான்னா தெரியாது. அவன் எப்போனாலும் வரலாம், அவன் வந்துட்டான்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிடுவோம். ஆகஸ்ட் 22 முடிஞ்சிட்டுனா அடுத்து உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் 12, ஆகஸ்ட் 22லேருந்து செப்டம்பர் 12 வரைக்கும். அப்போ நம்ம மெயின்ஸ் தான் படிக்க போகிறோம். அந்த 20 நாளுக்குள்ள மெயின்ஸ் படிக்க முடியுமானா சத்தியமாக முடியாது. எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, எங்கே போகிறது எதுவுமே தெரியாது. அங்கே உட்காந்து சிஏயை முட்டுன்னு முட்டிட்டு இருப்பானுங்க. அப்படி பண்ண முடியாது. என்னாலுமே சிஏ வந்துட்டு நான் நெகோஷியபிள். சிஏயை நீங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை வந்துட்டு எழுதி கூட வச்சுக்கிடுங்க. சிஏ படிக்கிறவன் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவான். சிஏ படிக்கிறவன் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவான். சரியா? சிஏ படிக்காதவன் மெயின்ஸ் எழுத மட்டும் செய்வான். சரியா? என்ன அர்த்தம்னு புரியும். சிஏ எழுதுறவன், சிஏ படிக்கிறவன் மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவான். சிஏ படிக்காதவன் மெயின்ஸ் எழுதுவான், எழுதிக்கிட்டே இருப்பான். சரியா? ஸோ சிஏங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக மாற்றிட்டாங்க. ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக மாற்றிட்டாங்க. 60 மார்க்ஸ் ஒதுக்கிட்டாங்க ஐபிபிஎஸ் பிஓக்கெலாம். ஸோ இதுதான் ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும். நம்ம கொடுக்கலைன்னா இன்னொருத்தர் கொடுத்துருவான், கொடுத்தவன் தட்டிட்டு போயிடுவான். சரியா? ஸோ மார்க் சைக்கிள் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எடுக்கணும், அனலைஸ் பண்ணணும், மிஸ்டேக்கை சரி பண்ணணுங்க. இப்போ நம்ம மென்டர்ஷிப்பில் வந்துட்டு இது பரவாயில்லாமல் கொஞ்சம் பண்ணுவாங்க. பசங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் போட்டதுலையும் அவங்கள படிக்க வச்சதுலையும், சரி எனக்கு இந்த ஏரியா வீக்காக இருக்குது, நான் இது பண்ணவான்னு அவனே ஹோம்ஒர்க்காக கேட்பான். எனக்கு ரீடிங் வரமாட்டேங்குது சார், நான் வந்து நல்லா சென்டென்ஸ் ஃபிட்டிங் பண்ணுறேன், எனக்கு ரீடிங் வரமாட்டேங்குது, நான் வேணா எடிட்டோரியல் சம்மரி எழுதவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன ஆகுது, உங்களுக்கு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மால் என்னன்னா இதை மட்டும் விட்டுறாங்க, இதை பாதி விட்டுறாங்க. மார்க் எடுக்கானுங்க, ரிப்பீட் பண்ணுறானுங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கை அனலைஸ் பண்ணி மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழியை தேடணும். உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஏரியாஸ் எதுன்னு தெரியும். கேம் சேஞ்சர் ஏரியாஸ் அப்படின்னா என்னது? இதுதான் உங்களுக்கு மார்க்கை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி விடும் அப்படிங்கிறது. கேம் சேஞ்சர் ஏரியாஸ் குவான்ஸில் என்னது? டிஐ தான். டிஐ அப்புறம் கண்டிப்பாக அரித்மெட்டிக்கில் உங்களுக்கு வீக்கான டாபிக் இருக்கு, இல்லை அந்த டாப்பிக்கில் என்னன்னாலும் இந்த மாதிரி சம்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ரீசனிங்கில் பசில்ஸு, சிஆர் கிரிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் இன்புட் அவுட்புட், மற்றதெல்லாம் இருக்கு. மற்றதெல்லாம் சும்மா ஒன்லைனர்ஸ் மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் பாராஜம்பிள்ஸ் மெயினானது. இப்போ ஆர்சி கூட வேணா எடுத்துக்கிடலாம். சில பேருக்கு எரர்ஸ் வந்துட்டு இதில் கேம் சேஞ்சராக இருக்கும். ஏன்னா நல்லா அவனுக்கு எரர் தெரியும், அவனுக்கு டக்குன்னு பூஸ்ட் பண்ணி விட்டுரும். எது மார்க்கை பூஸ்ட் பண்ணும், எது டக்குன்னு 5 மார்க் 10 மார்க்னு ஏற்றினா இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ இதுதான் கேம் சேஞ்சர்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு கேம் சேஞ்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி எதை படிக்கணும், எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது. நீங்கள் மெயின்ஸுக்கும் மார்க் எடுத்துக்கிடுங்க, பிரச்சனை கிடையாது. பிலிம்ஸுக்கும் மார்க் எடுத்துக்கிடுங்க. சரியா? இந்த ஏரியாவில் நம்ம எஸ்பிஐ பிஓவாக இருந்தோம்னா, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் என்னைக்கு? செப்டம்பர் 12 தானே. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மெயின்ஸ் எழுதுறீங்களா, திரும்பி அக்டோபர் 4 வரைக்கும் மெயின்ஸ் தான். ஃபுல் மெயின்ஸ் எடுக்கணும். நம்மால் ஃபுல் மெயின்ஸ் எடுக்க சொன்னாலே என்ன பண்ணுவான்னா, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் மெயின்ஸ் எடுப்போம். எத்தனையோ பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு செக்ஷனை முடிச்சுட்டு பாஸ் பண்ணுறது, கை கால் அசைச்சிட்டு பக்கத்தில் கதை பேசிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் எடுக்கிறது. அடுத்த செக்ஷன் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நோண்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் போகிறது. இது பண்ணவே கூடாது. இது கம்ப்ளீட்லி ஃபால்ஸு.
இப்படி பண்ணீங்கன்னா இல்லை யூஸ் எடுக்காது. ஒரு மார்க் எடுக்கீங்கன்னா அது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல அந்த டைமுக்குள்ள முடிச்சிடணும். பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை. ஏன்னா எக்ஸாம்ல அப்படி பண்ண முடியாது. எக்ஸாம்ல உட்கார்ந்த இடத்துல அப்படி அந்த 2 hours எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2.5 hours மண்டை அப்படியே வலிக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெயின் போட்டிருப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸா. ஸோ பிரெயினுக்கு ஒரு ட்ரைனிங்காக கொடுங்க. மார்க்குங்கிறது இட் இஸ் ட்ரைனிங். அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி வரும், எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் செக் பண்ணுறதுக்கு தான் மார்க்கு. அதுக்கு அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போக மாட்டேன், நான் தொடர்ந்து கண்டினியூஸாக மார்க்கு 2 மணி நேரம் போட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஸோ மெயின்ஸ் மார்க் எடுக்கிறீங்கனாலோ, ப்ரிலிம்ஸ் மார்க் எடுக்கிறீங்கனாலோ, இல்லை செக்ஷனல் மெயின்ஸ் எடுக்கிறீங்கனாலோ, எதுனாலும் பாஸ் பட்டனை அப்யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி 2 நிமிஷம் நிப்பாட்டுறேன், ஓகே. அதை அப்யூஸ் பண்றது, நிப்பாட்டி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் எடுக்கிறது, அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க மார்க் எடுக்காமே இருக்கலாம். மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ள கரெக்டா அதை சின்சியரா ரிலீஜியஸா ப்ராப்பரா பண்ணணும். ஏனோ தானோ அப்படின்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு பண்ணாதீங்க, சரியா? அப்ப பாத்துக்கிடுங்க. 15 நாள் மெயின்ஸ் படிக்கிறோம், அடுத்து ஒரு 7 நாள் ப்ரிலிம்ஸ், அடுத்து திரும்பி ஒரு 15 நாள் ப்ரிலிம்ஸ், அடுத்தது 5 நாள், சரி அடுத்த ஒரு திருப்பி 15 நாள் மெயின்ஸ், அடுத்து ஒரு 5 நாள் ப்ரிலிம்ஸ். இப்பவே தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸுக்கு போயிடாதீங்க. இப்போ மெயின்ஸ், அப்புறம் ப்ரிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸ், அப்புறம் கடைசி எக்ஸாம் வரும்போது ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லா மெயின்ஸ் தான். இதை நீங்க பாஸ் ஆகுற வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிடுங்க. கடைசி 5 நாள் இல்லை கடைசி 7 நாள் அந்த டைம் மட்டும் ப்ரிலிம்ஸ் போடுவோம், மற்ற டைம் ஃபுல்லா மெயின்ஸுக்கு படிப்போம், சரியா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு கீழே போடுங்க. நம்மளுடைய மார்க்ல எக்ஸ்ட்ராவா அந்த டைம் அன்அட்டெம்ப்டட் டைம் வந்துட்டு வேஸ்டடுங்கிறது புதுசாக ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரேங்க்கு பர்சன்டைல் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸுடைய மார்க்கை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது மற்ற வெப்சைட்ஸில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அனாலிசிஸ் எல்லாமே சேர்க்க சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மார்க்ஸ்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்க, சரியா? இதா இருக்கு எங்கே தப்பு விட்ருக்கேன், செய்கிற கொஸ்டின் ஸ்கிப் பண்ண கொஸ்டினை பார்க்கவே மாட்டானுங்கடா. அது எக்ஸாம்லையும், அதாவது மார்க் போடும்போது ஸ்கிப்பு, அனாலிசிஸ்லையும் ஸ்கிப் ஆயிரும். அனாலிசிஸ் பார்க்கணும்ல, ஒருவேளை அது ஈஸி கொஸ்டினாக இருந்திருக்கும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். இல்லை உண்மையிலே ஓகே இது பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணது கரெக்டாக அப்படி இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராவாக அட்டெம்ப்ட் குத்தி விட்டனா செக் பண்ணணும். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், அதை போடாமல் விட்டனா, சில்லி மிஸ்டேக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டனா, எல்லாமே பார்க்கணும், சரியா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணணும். இங்கிலீஷ்ல எரர்ஸ் எடுக்கீங்க, எரர் ரிவைஸ் பண்ணணும் சார். எரர் கான்செப்ட்ஸ்ல ரிவைஸ் பண்ணா எரர் ஒரு 50 கொஸ்டின் எடுங்க. 50 கொஸ்டின் எடுத்து டைம் இல்லாம சால்வ் பண்ணி பாருங்க. எங்க ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்த திரும்பி பார்க்கணும். இப்படிதான் ரிவைஸ் பண்ணணும். உங்களுக்கு அரித்மெட்டிக் டவுட்டா இருக்கு, அரித்மெட்டிக்லாம் 50 கொஸ்டின் எடுங்க, டைமர் இல்லாமல் சால்வ் பண்ணுங்க. ஃப்ளோவில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கரெக்ட். இல்லை ஸ்டக் ஆகுதுன்னா அந்த இடத்துல ரிவைஸ் பண்ணணும். ஸ்டக் ஆகிறது நல்லது தான், தப்பு கிடையாது, ஸ்டக் ஆகிறது நல்லது தான். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எனக்கு அரித்மெட்டிக்கில் டைம் அண்ட் ஒர்க்கு அதை ரிவைஸ் பண்ணணும், அதில் ஒரு 20-30 கொஸ்டின் எடுங்க, அப்படியே வரிசையாக போடுங்க, தெளிவாக தெரிஞ்சிடும், துண்டாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கே ஓட்டை இருக்கு அப்படிங்கிறத சரி பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு வாலி மாதிரி தான். நீங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, பட் ஹோல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், ஹோல்ஸ் வழியே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் படித்த விஷயத்தையே திருப்பி தெளிவாக படிங்க. 1000 புக்கு படிக்கிறோம் முக்கியம் கிடையாது, ஒரே புக்கு 1000 தடவை படிக்கிறோம் தான் முக்கியம். ஒரே விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டடாக படிக்க தான் என்ன ஆகும், மனசு நல்லா பதியும். இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ணுங்க. இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ணுறதுக்கான டைம் தான் இது. மார்க் எடுக்கிறதே வந்துட்டு எங்கே நான் தப்பு விடுறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எது எனக்கு மறந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எது எனக்கு தெரியலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியா? ஓகே, தேங்க்யூ.